உதயநிதி அவர்கள் வந்துட்டு பதவி விலகணும், இந்த பதவியில் துணை முதலமைச்சர் பதவியில் நீதிமன்றமால் கண்டிக்கப்பட்ட ஒருத்தர் துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சனாதன வழக்கில் வந்துட்டு உதயநிதி அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கார். ஒரு சில நீதிமன்றங்கள் வந்துட்டு மாநில நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை சொல்கிறதுக்கு பியூஷ் கோயலுக்கு தார்மீக அடிப்படையில் எந்தவித உரிமையும் இல்லை. காரணம், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அங்கே அரசு ஆஸ்பத்திரியில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனார்கள். அது காரணம் அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையினால இதுக்கு ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. 1. 2 பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் அவர் அகில இந்திய மல்யுத்த சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் வகிக்கிறார். பாஜக எம்பி அவர் இது மல்யுத்த வீராங்கனைகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட எம்பி. அவர் இன்று வரையிலும் எம்பியாகவும் இருக்கிறார். அகில இந்திய மல்யுத்த சங்கத்திலும் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறார். இதை கோர்ட்டும் கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 2. 3வது உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலேயே அதிகபட்ச தலித் இளைஞர்களும் தலித் சமூகத்தினரும் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிறைய. இதுக்கும் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஈவன் பியூஷ் கோயல் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை ஹைகோர்ட்டு கண்டிச்சிருக்காங்க. அவர் மேலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது அவருக்கு எதன் அடிப்படையில் அவர் உதயநிதியை கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித தார்மீக அடிப்படையில் கேட்டார்? அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா, ரைட்ஸ் இருக்கா? முதல்ல அவரை கேள்வி கேட்கணும். அதேமாதிரி இது ஒரு சில குற்றச்சாட்டு தான் நான் சொல்லியிருக்கேன்.